உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெமோத் அப்படின்னா தமிழில் வினை வாக்கியம் அப்படின்னா என்ன, அது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வினை வாக்கியத்தில் ஒட்டுமொத்தமாக நம்ம எழுதக்கூடிய மற்றும் பேசக்கூடிய அனைத்து வகையான வாக்கியங்களையும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடியது தான் வினை வாக்கியம். ஏற்கனவே சொன்னது போல் செய்வினை மற்றும் செயற்பாட்டு வினை, அதாவது லேவாய்ஸ் ஆக்டிவ், லேவாய்ஸ் பாசிவ், இது ரெண்டுத்துக்குமே இந்த வினை வாக்கியம் பொருந்தும். இந்த வினை வாக்கியத்தில் எல்லா வகையான காலத்தையும், அதாவது உதாரணத்துக்கு நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா காலத்தையும் இது உள்ளடக்கியது. இந்த பிரெஞ்சு வினை வாக்கியம் 7 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவைகள் என்னென்னன்றது ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்கலாம். மோடு இண்டிகேட்டிவ், மோடு கண்டிஷனல், மோடு இம்பேரேட்டிவ், மோடு சப்ஜான்டிவ், மோடு இன்ஃபினிட்டிவ், மோடு பார்ட்டிசிப், மோடு ஜெராண்டிவ். இதில் 4 பேசுபவரின் இடத்துக்கு ஏற்ப வடிவம் மாறக்கூடியது. இடத்துக்கு ஏற்ப வடிவம் மாறக்கூடியது என்பதன் அர்த்தம், நாம் கடைசி வீடியோவில் இடத்துக்கு இடம் மாறக்கூடிய சொற்கள் என்று சிலவற்றை நாம் சொல்லியிருப்போம். அவை இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது அவை அந்த வடிவம் பெறுகின்றது. அந்த மாறும் சொற்கள், அதாவது les mots variables, le nom, l'article, l'adjectif, le pronom, le verbe. இந்த சொற்களின் அடிப்படையில் மாறக்கூடிய வினை வகைகள் மோட் இண்டிகேட்டிவ், மோட் கண்டிஷனல், மோட் இம்பேரேட்டிவ், மோட் சப்ஜான்டிவ். இதில் 3 பேசுபவரின் இடத்திற்கு ஏற்றபடி மாறாதவை. அவை மோடு இன்ஃபினிட்டிவ், மோடு பார்ட்டிசிப், மோடு ஜெராண்டிவ். மோடு இண்டிகேட்டிவ். இந்த வினை வாக்கியம் உண்மையில் நடக்கிற செயலை குறிக்க இந்த வகை வாக்கியங்கள் பயன்படுகிறது. இது 8 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவைகளானவன பிரசன்ட், passé composé, imparfait, plus parfait, passé simple, passé antérieur, future simple, future antérieur. மோடு கண்டிஷனல் ஒரு விருப்ப செயலை குறிக்கவும் ஒரு நிபந்தனை பெயரில் நடத்தும் செயலை குறிக்க இந்த வகை வாக்கியங்கள் பயன்படுகிறது. இவை 3 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவைகளானவன பிரசன்ட், passé première forme, passé deuxième forme. மோடு சப்ஜான்டிவ் விருப்பப்படுகிற செயல், ஒருவித சந்தேகமான செயல், மனதால் நினைக்கப்பட்ட செயல் போன்ற செயலுக்கு இந்த வகையான வாக்கியங்கள் பயன்படுகிறது. இச்செயல் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். இவை 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவைகளானவன பிரசன்ட், passé, imparfait, plus parfait, மோடு இம்பேரேட்டிவ் கட்டளை, அறிவுரை, தடை போன்ற செயல்களுக்கு இந்த வகை வாக்கியங்கள் பயன்படுகிறது. இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது.
அவைகளானவன பிரசன், பசே. மோட் இன்ஃபினிட்டிவ். இது வினைச்சொல்லின் அடிப்படை வடிவம். இது ஒரு நான்-கன்ஜக்சிவ் வடிவம். இது 3 பிரிமியர், தேசியம், திராசியம் வகையான வினைச்சொல் அதாவது வெர்பு வடிவம் பெற்றது. இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அவைகளானவன பிரசன், பசே. மோட் பார்ட்டிசிப். இது வினைச்சொல்லின் அதாவது வெர்பு அடிப்படை வடிவம். இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. பிரசன், பசே. பிரசன் பார்ட்டிசிப் என்பது முடிவில் ஆ என் தே என்ற வார்த்தையில் முடியக்கூடியது. இது பெயர்ச்சொல் அதாவது நவுன், உரிச்சொல் அட்ஜெக்டிவ், வினைச்சொல் வெர்ப், ஜெராண்டிவ் வடிவங்களில் மாறக்கூடியது. பசே பார்ட்டிசிப் இது முடிவு பெற்ற வினைச்சொல் ஆகும். மோட் ஜெராண்டிவ். ஜெராண்டிவ் என்பது ஆ ப்ளஸ் பார்ட்டிசிப் பிரசன் 2 செயல்கள் ஒரே நேரத்தில் நடப்பதை குறிப்பதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது.